தீப்பந்தாக வெடித்த விமான நிலையம். குவைத்தில் இந்தியர் பலி. உலகை அதிர வைத்த ட்ரோன் தாக்குதல். விமான நிலையத்தின் மீது திடீரென பாய்ந்த ட்ரோன் அடுத்த சில நொடிகளில் வானத்தை எட்டிய தீப்பந்து. பயணிகள் அலறியடித்து ஓட்டம். பின்னர் இடிந்து விழுந்த ஊரை. இன்று ஒரு இந்தியரின் உயிரை பறித்த அதிர்ச்சி சம்பவம். மத்திய கிழக்கில் போர் மீண்டும் கட்டுப்பாட்டை இழந்து வருகின்றதா? குவைத் சர்வதேச விமான நிலையத்தை தாக்கிய அந்த மர்ம ட்ரோன் தாக்குதலின் பரபரப்பான காட்சிகள் தற்போது உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. நடந்தது என்ன? யார் தாக்கினார்கள்? ஏன் குவைத் குறிவைக்கப்படுகிறது? இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நான் ஆர்.எம். இது ஈரான் போரில் இன்று உலக விவர செய்தி தொகுப்பு. ஜூன் 3ஆம் தேதி குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் 1 பகுதியில் வழக்கம் போல் பயணிகள் நடமாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் வானில் இருந்து வந்த ஒரு ட்ரோன் தாக்குதல் அங்கு பெரும் அழிவை ஏற்படுத்தியது. தாக்குதலின் சில நொடிகளுக்குள் மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. தீப்பந்து போல எரிந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி கண்முன்னே சிதறியது. வெடிப்பின் அதிர்வால் டெர்மினல் கட்டிடத்தின் கூரை இடிந்து விழுந்தது. பயணிகள் அலறியடித்து ஓடினர். விமான நிலையம் முழுவதும் பதற்றம் பரவியது. இந்த தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 63 பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தின் கண்காணிப்பு காட்சிகளை குவைத் பொது சிவில் விமான போக்குவரத்து இயங்கு நகரம் வெளியிட்டிருக்கிறது. அந்த வீடியோவில் முதலில் திடீரென ஒரு பிரகாசமான வெடிப்பு தோன்றுகின்றது. அதனைத் தொடர்ந்து கரும்புகை வானத்தை மூடுகின்றது. சில வினாடிகளில் கட்டிடத்தின் ஒரு பகுதி சரிந்து விழுவதையும் காண முடிகின்றது. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் மில்லியன் கணக்கான மக்களால் பார்க்கப்பட்டு வருகின்றன. குவைத் அதிகாரிகள் இதை கொடூரமான ஈரானிய ட்ரோன் தாக்குதல் என்று விவரித்திருக்கின்றார்கள். அவர்களது அறிக்கையில் இந்த தாக்குதலால் உயிரிழப்புகள், கடுமையான காயங்கள் மற்றும் மிகப்பெரிய பொருட்சேதங்கள் ஏற்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கு ஒரு பெரிய சர்ச்சை உருவாகி இருக்கிறது. குவைத் அதிகாரிகள் இந்த தாக்குதலுக்கு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதாவது IRGC பொறுப்பு என்று குற்றம் சாட்டி வருகின்றது. ஆனால் IRGC இந்த குற்றச்சாட்டை நேரடியாக மறுத்திருக்கிறது. அவர்களின் விளக்கம் என்ன தெரியுமா? விமான நிலையத்தை நாங்கள் குறிவைக்கவில்லை. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பேட்ரியோட் ஏவுகணை தடுப்பு அமைப்பின் ஏவுகணை செயலிழந்து விழுந்ததே இந்த சேதத்திற்கு காரணம் என்று ஈரான் கூறுகின்றது. இதனால் உண்மையில் என்ன நடந்தது என்பது குறித்த பல கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றது. ட்ரோன் நேரடியாக தாக்கியதா அல்லது தடுப்பு ஏவுகணை தோல்வியடைந்ததா? இது குறித்த விசாரணை தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது என்று குவைத் அதிகாரிகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றனர். இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தது இந்தியாவிலும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை சம்பவத்தை உறுதி செய்துள்ளது. மேலும் காயமடைந்த இந்தியர்களுக்கும் உதவி வழங்கப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் குவைத் அரசாங்கத்துடன் இணைந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்றது. மத்திய கிழக்கில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான இந்தியர்களிடையே இந்த சம்பவம் புதிய அச்சத்தையும் பயத்தையும் உருவாக்கி இருக்கிறது. இந்த தாக்குதல் ஒரு விமான நிலையத்தை மட்டும் தாக்கிய சம்பவம் அல்ல. இது மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமை எவ்வளவு மோசமான நிலையில் உள்ளது என்பதை வெளிப்படுத்துகின்றது. ஏப்ரல் மாதம் அமலுக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது மிகப்பெரிய சோதனையை சந்தித்து வருகின்றது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் மீண்டும் வெடிக்கும் நிலையில் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதுவரை பாதுகாப்பான பகுதிகளாக கருதப்பட்ட வளைகுடா நாடுகளும் தற்போது தாக்குதல்களின் இலக்காக மாறி வருகின்றன. இதனால் உலக பொருளாதாரம், எண்ணெய் சந்தை மற்றும் சர்வதேச விமான போக்குவரத்திலும் தாக்கம் ஏற்படலாம் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. குவைத் விமான நிலையத்தை அதிர வைத்த இந்த ட்ரோன் தாக்குதல் ஒரு இந்தியரின் உயிரை காவு வாங்கியிருக்கிறது. ஆனால் இது ஒரு தனிப்பட்ட சம்பவமா அல்லது ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொள்கின்ற தாக்குதல்களுக்கான எதிரொலியா என்ற கேள்விகள் இப்பொழுது எழத் தொடங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் லெபனான் மீது தொடர்ந்து நடத்தி வருகின்ற தாக்குதல்களுக்கான பதில் தாக்குதலாக இந்த தாக்குதல்கள் அமைந்திருக்கலாம் என்றும் நிபுணர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர். இந்த தாக்குதல்களுக்கு முன்னதாக ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் மொஸ்தபா கமேனி அவர்கள் வளைகுடாவில் அமெரிக்காவினுடைய நிலைகள் பாதுகாப்பாக இனி இருக்க முடியாது என்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பின்னரான நாட்களில் தொடர்ச்சியாக
அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது வளைகுடாவில் தொடர்ச்சியான தாக்குதல்களை ஈரான் நிகழ்த்தி வருகின்றது. அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு நிலைகள், விமான தளங்கள், விமான ஓடுபாதைகள் மற்றும் வெடிபொருள் களஞ்சியங்கள், இராணுவ முகாம்கள் என்று பலவற்றின் மீது ஈரான் தொடர்ச்சியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்களை நிகழ்த்தி வருகின்றது. இந்த தாக்குதல்கள் அனைத்தும் தடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தொடர்ச்சியாக கூறி வந்தாலும் அண்மையில் வெளிவருகின்ற காட்சிகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதல்கள் மிக பலத்த சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குவைத் மீதான தாக்குதல்களை தாம் தடுத்து விட்டதாக அமெரிக்கா முன்னதாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த தாக்குதல்களினுடைய சேதங்கள் தொடர்பாக இப்பொழுது குவைத்தே தகவல்களை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல்களின் மூலம் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருப்பதை குவைத் ஒத்துக்கொண்டிருக்கின்றது. எனினும் இந்த தாக்குதல்களை யார் மேற்கொண்டார்கள் என்ற சந்தேகங்களும் கேள்விகளும் இப்பொழுது எழத் தொடங்கி இருக்கின்றது. ஈரான் கூறியது போல அமெரிக்காவினுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் செயலிழந்து கீழே விழுந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாமா என்று அஞ்சப்படுகின்றது. எனினும் குவைத் ஈரான் தான் இந்த தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கின்றது என்ற ஒரு ஆணித்தரமான முடிவோடு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் மூலம் அனைத்து விமான சேவைகளும் இப்பொழுது குவைத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. குவைத் நோக்கி வருகின்ற அனைத்து விமானங்களும் உடனடியாக ரத்து செய்யப்பட்டு ஏனைய விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. எனவே இந்த நிலைமை மிக மோசமாக இப்பொழுது குவைத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. குவைத் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கூட்டாளி என்பதும் குறிப்பிடத்தக்கது. வளைகுடாவில் அமெரிக்காவினுடைய பல இராணுவ தளங்கள், விமான நிலையங்கள் என்பன குவைத்தில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மீதே தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதல்களையும் நடத்தி வருகின்றது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் ஸ்டெல் படையினருடைய தாக்குதலுக்கு பின்னரான காலப்பகுதியில் தொடர்ச்சியாக குவைத் மீதான தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் இவ்வாறான தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் புதிய போரொன்றின் தொடக்கமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த மாதிரியான முக்கிய உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்த மறக்காதீர்கள். மீண்டும் புதியதொரு உலக விவர செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். காணொலியை லைக் பண்ணுவதனூடாக இந்த காணொலியை பலருக்கு நாம் கொண்டு செல்ல முடியும். அதோடு காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு புதிய உலக விவர செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.